வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அது மாதிரி டீல்ஸை கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா, காயின்ஸ், கரன்சிஸ் அது மாதிரி டீல்ஸ் நாங்கள் வந்து நிறையா கொடுக்குறோம். ஏன்னா, இந்த காயினோ கரன்சியோ இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப வேல்யூபிளானது. அது மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அதிகமாகும். அதனால தான் எப்படிலாம் வந்து நீங்கள் வித்தியாசமாக கலெக்ஷன் பண்ணால், எப்படி வந்து உங்களுக்கு வந்து காயின் கலெக்ஷனுடைய வேல்யூ அதிகமாகும். ஓரளவுக்கு கம்மியாக செலவு பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். ஏன்னா, இப்போ ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம காயின்ஸ் கலெக்ஷன்றது மொத்தமாக வந்து பல வெளிநாட்டு நாணயங்களோ அல்லது இந்தியன் காயின்ஸ், டிஃப்ரெண்ட் காயின்ஸோ கலெக்ஷன் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சேல் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குது. அதால் உங்களோட கலெக்ஷன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். நான் ஏற்கனவே வந்து நிறைய காயின்ஸ் டீல்ஸும் கொடுத்துருந்தேன். அதாவது தேசிய தலைவர்கள் பற்றி தனியாக சேர்க்கலாம், அல்லது இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதை பற்றி தனியாக சேர்க்கலாம். அந்த மாதிரிலாம் டீல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அது மாதிரி கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் கரன்சிஸ் கொடுத்துருந்தேன். அது மாதிரி லக்கி நம்பர் கரன்சி நாங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். அது இப்போ போன எடிஷன் பார்த்தீங்கன்னா 369 ஸ்டார்ட் பண்ணுற கரன்சி கொடுத்துருந்தேன். அது ஏஞ்சல் நம்பர் அப்படிம்பாங்க. அதாவது லக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவானது. அது நார்மலாக என்ன நினைப்போம்னா, லக்கு அப்படின்னா உடனே லாட்ரியில் ப்ரைஸ் அடிக்கிறதோ அல்லது வந்து நமக்கு ஏதாவது புதையல் கிடைக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. லக்குங்கிறது வந்து எல்லாமே கலந்தது தான். இப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்க, படிக்கும்போது நல்லபடியாக உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படித்த கேள்வியாக வருது பார்த்தீங்களா, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் லக்கு தான். ஏன்னா சில பேர் வந்து ஃபுல்லாக படிக்காமல் மீட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க படித்தது மட்டும் வந்துச்சுன்னா அதுவும் லக்கு. அதே மாதிரி வேலையில் சேர்ந்து நல்ல சம்பளத்தில் சேர்றது லக்கு தான். அதே சமயம் நீங்கள் செய்கிற வேலை வந்து ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா. இப்போ நீங்கள் தப்பு செய்யாமல் வேலை செய்யணும். அந்த செய்கிற வேலை வந்து பாஸுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அதுவும் லக்கு தான். அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருக்க பாருங்க, அதாவது ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறதே லக்கு தான். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வேலை ஒழுங்காக செய்ய முடியும், தினமும் வேலைக்கு போக முடியும் இல்லையா. ஸோ அதுவும் அதிர்ஷ்டம் தான். ஸோ அதிர்ஷ்டங்கிறது எல்லாமே கலந்தது. இது அதிர்ஷ்ட நம்பருங்கிறது வந்து எல்லாருமே வந்து சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்து இருக்குது. இருந்தாலும் நாங்கள் லாஸ்ட் டைம் 369 நம்பர் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த பாருங்கள் 786 நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 786477 அது ஸ்டார்ட் பண்ணுற கரன்சி இருக்குது பாருங்கள். இது வந்து லக்கி நம்பர் அப்படிம்பாங்க. இது உண்டு. இது நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்லேருந்து 4 லக்கி நம்பரும்பாங்க. அதாவது 7ங்கிறது பிரம்மா, 8ங்கிறது விஷ்ணு, 6ங்கிறது சிவன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க நம்பிக்கையை பொறுத்து தான் எல்லாமே, நம்பிக்கை வச்சு தான் எல்லாமே நடக்கிறது. இப்போ இந்த மாதிரி கரன்சிலாம் நீங்கள் வந்து கலெக்ஷனை வந்து நீங்கள் வந்து சேர்க்கலாம். ஸோ லக்கு அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வெறும் 786 ஸ்டார்ட் பண்ண கரன்சி அப்படி வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் கலெக்ஷன் நீங்கள் தனியாக வந்து சேர்க்கலாம். இப்போ இந்தியன் கரன்சி மட்டும் இல்லை, ஃபாரின் கரன்சி நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 786 வரும். அது நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கலெக்ஷனில் வந்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் 36Fன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ 36A இருக்கும், 36B இருக்கும். ஸோ அந்த சீரியலில் வர நம்பர்ஸை மட்டுமே நீங்கள் கலெக்ஷன் பண்ணி உங்களுடைய கலெக்ஷனில் வந்து சேர்த்துக்கலாம். பின்னாடி வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வந்து கழிச்சு விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ இருக்கும். ஏன்னா இப்போ கரன்சி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் டிஜிட்டல் கரன்சி வருதும்பாங்க. ஸோ அந்த புழக்கம் வந்து கம்மியாகிடும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்தியாசமாக சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய கலெக்ஷனுக்கு வந்து வேல்யூ அதிகமாகும். அது இல்லாமல் இது அதிர்ஷ்டம் நம்பர் சொல்லியிருந்தேன். இதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, ஜவ்வா தடவி நீங்கள் வந்து பணப்பட்டியில் வைக்கணும், வச்சு தினமும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டங்கிறது உண்மை தான். அது வந்து இல்லாமல் அட்லீஸ்ட் 95% நம்ம எஃபர்ட்டு, 5% வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டம். அது 100% உண்மை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கிடைச்சாலும் ட்ரை பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமாக.